படம் ஆல்ரெடி லீக் ஆயிடுச்சு. லீக் ஆன படத்தை முதல்ல போய் தியேட்டர்லயே பார்க்க மாட்டாங்க. அதுக்கே நான் ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருந்து. ஆனா ஹெச்வினோட் ஸ்டைல்ல சொன்னா தளபதிடா. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் சதீஷ். இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா, எல்லாருமே ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்த ஒரு படம். ஆக்சுவலா அந்த படத்தை சுத்தி நடந்த பாலிடிக்ஸை வந்து அதையே தனியா ஒரு படமாக்கலாமே அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து இந்த படத்துக்கான விமர்சனங்களா வந்துச்சு. ஃபைனலா ஜனநாயகன் இப்ப மக்கள் எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்க படமா மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த படத்தை ரிவ்யூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கொஞ்சம் தெளிவா பேசிடுவோம். என்னன்னா, ஓகே, சிஎம் விஜய், ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் விஜய், இது எல்லாத்தையுமே நவுத்தி வச்சுட்டோம். ஒரு நடிகரை ரசிச்ச நம்ம அந்த படத்தை போய் பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அந்த படம் முடியும் போது இனிமே இவர் நடிக்க மாட்டார்ல, இனிமே இவரோட படங்கள் வெளில வராதுல்ல அப்படிங்கிற ஒரு பார்வை, அப்படிங்கிற ஒரு எமோஷன் வந்து விஜயை பிடிச்சவருக்கும் விஜயை ஹேட் பண்றவங்களுக்கும், ஆப்போசிட் பார்ட்டியை லைக் பண்றவங்க, விஜய் பார்ட்டியை பிடிக்காதவங்க, நிறைய தரப்பினர்கள் இருப்பாங்களே, அவங்க எல்லாருக்கும் சின்னதா ஒரு விஷயம் வந்து அப்படி தட்டும். ஏன்னா கிளைமேக்ஸ்ல அவ்வளோ அவ்வளோ ஒரு ஆமா அவ்வளோதான், இதுக்கப்புறம் இவரோட படம் வெளில வராதுல்ல அப்படிங்கிற ஒரு பார்வை வரும். இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள வருவோம். ஆக்சுவலா அந்த படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன் எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு படம் தான். நான் என்ன ஒரு எதிர்பார்ப்புல உள்ள போனேன் அப்படின்னா, ஓகே பகவந்த் கேசரி இதெல்லாம் சொன்னது ஓகே, அதெல்லாம் நம்ம ஏத்துக்கணும் தான் வச்சுங்களேன். அதை தான் நம்ம பார்த்துட்டோமே, அந்த மாதிரி தான் இருக்க போகுதா அப்படிங்கிற ஒரு மனநிலையோட தான் நான் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேர் உள்ள போனாங்க. பட் இந்த படம் நம்மளுக்கு கொடுத்த விஷயம் இருக்குல்ல, சீரியஸா சொல்றேன், இது விஜய் ஃபேன்ஸுக்கும் டிவிகே பார்ட்டியில இருக்கவங்களுக்கும் செலிப்ரேஷனான ஒரு படம். எந்த வகையில நான் சொல்லிடுறேன், அது வந்து விஜய் சார் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால மட்டுமே கிடையாது. அந்த படத்துல ஒரு 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 மாஸ் ஹீரோ, அவரை எப்படிலாம் நம்ம காமிக்கலாம், அவரை எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அவரை எப்படி ஸ்கிரீனை வந்து ஓன் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி ரொம்ப அழகா எடுத்திருக்காங்க. அதுவும் முக்கியமா அந்த தளபதி கச்சேரி சாங் இருக்குல்ல, லிட்டரலா சொல்றேன், அந்த சாங் கடைசி டான்ஸ்லாம் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து விஜய் சாரோட டான்ஸ்லாம் வந்து பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணிருப்போம்ல, கம்பேர் பண்ணா இந்த பாட்டுக்கு அவர் போட்டிருக்க எஃபர்ட்டும் அந்த டான்ஸையும் மற்ற சாங்கோட கம்பேர் பண்ணோம்னா, இந்த மனுஷன் இவ்வளோ விஷயம் பண்ணுவாராடா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். ஏன்னா நான் மறுபடியும் சொல்றேன்னா, இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிலேருந்து பார்த்தேன்னா அது கிடையவே கிடையாது. ஒரு சினிமா ரசிகரா நம்ம ஒருத்தர் ரசிச்சிருக்கோம்ல, என்னடா இந்த வயசுல இப்படி ஒரு மூவ்மெண்ட், இவ்வளோ ஃபாஸ்ட் பீட்டு, அங்க தியேட்டர்ல லிட்டரலா யாருமே சீட்ல உட்காரல. இன்ஃபேக்ட் நீங்களும் போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா சீட்ல இருக்க மாட்டீங்க, ஜஸ்ட் எந்திரிச்சு ஒரு ஸ்டெப்பையாவது போட்டுதான் உட்காருவீங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அப்கோர்ஸ் எப்போதும் போல விஜய் சாரோட படத்துல இருக்கக்கூடிய பாடல்கள் வந்து ரொம்பவே நல்லா பிளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல அது ரொம்ப முக்கியமும் கூட வச்சுங்களா. ஏன்னா ராவண மகண்டா சாங்க்கு எல்லாருமே எந்த அளவுக்கு ஹைப்போட வெயிட் பண்ணிருந்தாங்களோ அது எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருந்துச்சு. சும்மா ஒரு சாங்கை போட்டு ஹைப் ஏற்றி விடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அது வரக்கூடிய இடம், அதுக்கான ரீசன், இது எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாங்க. பேக் டு அந்த பகவந்த் கேசரிக்குள்ள வருவோம். படம் பகவந்த் கேசரி தானா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன்னா டைரக்டர் வினோத் வந்து இடையில ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, இது பகவந்த் கேசரி 50% இருக்கும், பாக்கி வந்து நாங்கள் வேற ஒன்று பண்ணிருக்கோம், அதுதான் கதை. ஆக்சுவலா சொல்ல போனா பகவந்த் கேசரி மாதிரி ஆரம்பிக்கும். அப்கோர்ஸ் அதுல வந்து என்ன நடக்குமோ அந்த விஷயங்கள்லாம் இதுலயும் நடக்கும். ஆனா அதை தாண்டி ஒரு கதையை உள்ளெடுத்து வச்சு அதை எப்படி இது கூட மெர்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு படத்தை நம்ம பார்க்குறோம், அந்த படத்தோடைய சாயலா எடுக்கிறது வேற, அந்த படத்தோட நாட்டை எடுத்துட்டு பண்றது வேற. அந்த படத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்களை வச்சுட்டு அடுத்து நீங்க வேற ஒண்ணுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு, காத்துருங்க அப்படிங்கிற நகர்த்தி கொண்டு போன ஸ்கிரீன் பிளே இருக்குல்ல, அது ரொம்பவே அழகா இருந்துச்சு. அடுத்து படத்துல இருக்கக்கூடிய எமோஷன் பாண்டிங், மமிதா பைஜுக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய எமோஷன் இருக்குல்ல, ஓகே அவங்க வந்து சொந்த மகள்லாம் கிடையாது, நீங்க பகவந்த் கேசரியே பார்த்துருப்பீங்க, அதனால இதை ரிவீல் பண்றது பெரிய ஸ்பாயிலரா இருக்காது. சொந்த மகள்லாம் கிடையாது, ஆனா அந்த பாண்டிங் கிரியேட் பண்றதுக்குல அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் சீன் வரும், நான் எவ்வளவு பெரிய மாசுன்னு காமிக்கிறதுக்கு இந்த சீன் போதும்டா. அதாவது அந்த கேரக்டர் இருக்குல்ல, அந்த கேரக்டரை மாசா பில்ட் பண்ணிருக்காங்கல்ல, அப்ப அதுக்கு ஒரு சீன் இருக்கும்ல, இவன் இவ்வளவு மாசுன்னு சொல்றாங்களே, அப்ப அவன் இறங்கினா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்ல, இறங்காமலே பதற வைக்கிற ஒரு மொமெண்ட் ஒன்று இருக்கும். லிட்டரலா சொல்றேன், அந்த சீன்லாம் பிளாஸ்ட் தான் வச்சுங்களேன், அவ்வளோ சூப்பரா. இதுதாயா படம், இப்படிதான் இருக்கும்,
கடைசி படம் என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? எமோஷன் இருக்கு, காமெடி இருக்கு, என்டர்டைன்மெண்ட் இருக்கு. அதான் முன்னாடி வாரிசு படத்துல வருவாங்க, டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்கு, பாட்டு வேணுமா பாட்டு இருக்குங்கிற மாதிரி இந்த படத்துல தான் ஆக்சுவலா சொல்லியிருக்கணும். எல்லாமே சேர்ந்துருக்கு. வினோத் ரொம்ப சட்டிலா ஒரு ப்ளே பண்றாரு. ஒரு ஆர்ப்பாட்டமான படம் எடுத்துட்டு எங்கேயுமே அது ஆர்ப்பாட்டம் நம்ம படுத்தி பேச வேணாம். இது முழுக்க முழுக்க விஜய் சாரோட படம் அப்படின்னு சொன்னதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கிளைமேக்ஸ் நெருங்கும் போது நமக்கு ஒரு விஷயம் தோணும், இதை இப்படி இப்படி முடிச்சிருக்கலாமோ, இல்ல இப்படி கொண்டு போகலாமோ அப்படிங்கிற விஷயம் தான் தோணும். பட் இதுக்கான கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப நேர்த்தியான ஒரு கிளைமேக்ஸ். அதுல ஒரு மாற்று கருத்தே கிடையாது. விஷுவல்ஸ் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு லேண்ட்ஸ்கேப்பை காமிக்கிற விதம் வந்து இங்க வந்து ரொம்ப முக்கியம். ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது அந்த லேண்ட்ஸ்கேப்பை எந்த அளவுக்கு காமிக்கிறோம், அதை தாண்டி இந்த விஷுவல் வந்து நம்மளை கன்வின்ஸ் பண்ணும். இது என்னப்பா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கேப்பா அப்படின்லாம் தோண வைக்காம, இந்த விஷுவலை நான் கன்வின்ஸ் பண்ண வைக்கிறேன், இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணி ரொம்பவே சூப்பரா செதுக்கியிருக்காங்க படத்துல. பிஜிஎம் ஸ்கோர் அனிருத்தை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. எனக்கு தெரிஞ்சு ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிறனாலேயே என்னவோ தெரியல, பார்த்து 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 பண்ணியிருக்காரு. அந்த ஓப்பனிங் ஜெயில் போர்ஷன்லாம் ஐயோ அது அப்படிதான் இருக்கும். நான் சொன்னேன், இன்ட்ரோவும் சரி, இந்த இன்டர்வல் பிளாக்கும் சரி, கிளைமேக்ஸும் சரி, மூணுத்துக்குமே தனித்தனி ரேட்டிங்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா மூணுமே இப்படி போயிட்டு இருக்கு, இந்த இந்த ஸ்கேல்ல போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு படம் வந்து கிராஃப் வைஸ்ல பார்த்தோம்னா இப்படி போகும், கொஞ்சம் டவுன் ஆகி இப்படி வரும்ல, ஆரம்பிச்சு பரபரன்னு அடுத்து 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 நகர்த்தி போயிட்டு இருக்காங்க. அதுவும் அந்த கன்னியமணிய சாங்கு அது ரொம்ப அழகான ஒரு பாடல். ஆக்சுவலா சொல்ல போனா அது அவரோட வாய்ஸ்ல கேட்கக்கூடிய, இப்ப நம்ம கேட்கக்கூடிய கடைசி பாடல். இதுக்கப்புறம் ஒரு படங்கள்ல மேபி பாடுவாரான்னு தெரியல, ஆனா நடிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டாருல, ஸோ அதனால சொல்றேன். அந்த பாட்டுமே ஒரு மாதிரி நம்மளை வந்து ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு பாட்டா தான் இருக்கு. அது வந்து படத்துல அந்த சின்ன பொண்ணு ஆறுதல் படுத்துறதுக்கான பாடலா இருக்கும். ஆக்சுவலா நிஜ வாழ்க்கையில அந்த பாட்டை வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து எடுத்து பார்த்தாங்க அப்படின்னா, நான் சினிமா விட்டு போயிட்டு நீங்க வருத்தப்படாதீங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு பாடலா தான் இருக்கும். அந்த பாட்டை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு அதுதான் தெரியும். ஓவராலா எனக்கு இந்த படம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, 2 விஷயம். ஒண்ணு, இந்த படத்துக்குள்ள இவ்வளவு சர்ச்சைகள் இருக்கு, இந்த படம் என்னதான் பேச வருது, இந்த படம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறது இருக்குல்ல. ஒரு நேஷனல் பாலிடிக்ஸ ரொம்ப பெரிய விஷயம் அது. நான் தான் சொல்றேன், நான் சில விஷயத்த ரொம்ப ஸ்பாயிலர் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா, ஏன்னா நிறைய லீக் ஆகி வந்து அதுக்கப்புறம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, இதுலயும் ஸ்பாயிலர் சொல்றதுங்கிறது எந்த வகையில் சரியா இருக்கும்னு தெரியல. ஆனா அந்த படம் கண்டிப்பா ஃபேமிலி எல்லாருமே போய் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமா தான் இருக்கும். சர்டிபிகேட் ரீசனால சில பேர் உள்ள போக முடியாது. பட் இந்த படம் இவங்க பார்க்கலாம், இவங்க பார்க்க கூடாது அப்படிங்கிற படமா இருக்காது. எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். கடைசியா ஒரு மனுஷனுடைய கடைசி படம் அப்படிங்கிறத முடியும் போது நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு சின்ன ஒரு எமோஷன் வரும். வெளில வரும்போது அது ஒரு ஏக்கம். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், விஜய் அவர்களை திட்டுற எல்லாருமே இப்ப திட்டிட்டு இருக்காங்க, இல்ல பிடிக்கலன்னு சொல்ற எல்லாருமே ஏதாவது ஒரு படத்துல கண்டிப்பா அவருக்காக நம்ம விசில் அடிச்சிருப்போம். அந்த ஒரு விஷயத்த நம்ம யோசிச்சு பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு படத்துக்கு FDFS டிக்கெட் வாங்குறதுக்காக நின்றுப்போம். நம்ம ரசிகரா இல்லைன்னா கூட அந்த ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு படத்தை செலிப்ரேஷனா இருக்கிறத நம்ம போய் என்ஜாய் பண்ணியிருப்போம். அந்த ஒரு விஷயத்த யோசிச்சு பார்ப்போம். இதுமாதிரி நிறைய விஷயங்களை படம் முடியும் போது நம்ம யோசிச்சு பார்த்துருப்போம். யோசிச்சு பார்க்க தோணும். ஏன்னா அது அந்த மாதிரிதான் வந்து அது பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. அண்ட் இந்த படத்துல நெகட்டிவ் கேரக்டருக்கு எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை. இங்க ஒருத்தர் மாசா காமிச்சாச்சு, நெகட்டிவ் கேரக்டர் எந்த அளவுக்கு மாசா காமிக்கிறது, ஈக்குவலா நிப்பாட்டுவோம். நீ செய்யறியா, நான் செய்யணும், டேய் நான் வேற மாதிரிடா நானு அப்படிங்கிற ஒரு ஈக்குவல் வந்து இந்த படத்துல வந்து 2 கேரக்டருக்குமே கொடுத்தது ஒரு பெரிய பிளஸ் தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, அங்கங்க சில நெகட்டிவ்ஸ் இருக்குதான். மறுபடியும் சொல்றேன், குறைகள் அங்கங்க இருக்குதான். அதை நம்மளுக்கு பார்க்கும்போது என்னடா இப்படி இருக்கேன்னு தோணும். பட் ஆனா நகர்த்தி கொண்டு போறது இல்லை. இப்போ ஒரு இடத்துல அப்படி டவுன் ஆகும்போது, டவுன் ஆகிட்டேன்னு கவலைப்படாதப்பா, அடுத்து ஒரு சீன் வருது பார்த்தா வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீனை கொண்டு வந்தது படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் இருந்துச்சு. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த படத்தை எல்லாருமே தயவு செஞ்சு தேட்டரில் பாருங்க. ஏன்னா இந்த படத்தை சுற்றி நான் ஆரம்பத்தில் சொன்ன நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி இருந்திருந்தாலும், இந்த படம் நிறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணியிருந்தாலும், இந்த படம் தேட்டரில் பார்க்கறது தான் இந்த படத்துக்கான மரியாதையாக இருக்கும். ஒரு கலைஞனுக்கான மரியாதையாக இருக்கும். இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடரோட படம், அதனால நாங்கள் போய் பார்க்க மாட்டோம் அப்படிலாம் புறக்கணிக்காம, ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதுல பல பேர் வந்து உழைச்சிருக்காங்க, அந்த படத்தை போய் பார்ப்போம். அந்த படத்துல இருக்கக்கூடிய நிறை குறை என்னங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படிங்கிறது தான் ஒரு ஹெல்தியான சினிமா ரசிகர்களுடைய மனநிலையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.